அப்போ அது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். அதற்கடுத்து அன்புமணி அவர்களை தலைவராக கொண்டு வந்தது அடுத்த ஒரு இது. ஏன் அப்படி? அது என்ன சர்க்கிள்? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்புமணி அவருக்கு இப்ப சொல்றாரு. அவருக்கு தலைமை பண்பு இல்ல, பக்குவம் இல்ல அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த வயசுல தெரிஞ்சிருக்கணும். இவர் என்ன படிச்சாரு? எங்க வளர்ந்தாரு? எங்க வாழ்ந்தாரு? எந்த மாதிரியான சிந்தனைக்குள்ள இருந்தார் என்று தந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அப்படிப்பட்டவர் என்னன்னா, கொண்டு வந்து தலைமைக்குள்ள கொண்டு வந்தாரு. அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. மந்திரி ஆக்குனார். எல்லாம் சரி. அவருடைய அறிவாளுமை இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை அனுசரித்து போய் கட்சியை வளர்ப்பது என்பது வேறு. அடிமட்ட தொண்டர்களோடு கலந்து பழகி, அந்த ஒரு நிலையில அவர் இறங்கி போய் வருவாரான்னு பார்க்குற பார்வை ராமதாஸ் இருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன குடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு என்ன செய்றாரு, இந்த கட்சியை பலப்படுத்துற வகையில பல்வேறு வகையான செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது, மகன் வந்து குறுக்கிடுகிறார், அல்லது தடையாக இருக்கிறார் என்பதை அறிகிறார். தன்னுடைய தலைமைக்கு எவ்வளவு பெரிய உச்சத்தில மதிப்பு இருந்தது, இன்றைக்கு அது வந்து என்ன செய்கிறது, கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. யாரால? இவரால.